30 years of trusted brilliance. Sarvana Elite Golden Diamonds, now in Coimbatore, the ultimate destination for exclusive designs. திருச்சி கிழக்கு தொகுதி. ஆமாம், அண்ணன் நிற்கிற தொகுதியில் கண்டிப்பாக ஜெயிச்சிருவாப்புல. எல்லா தொகுதியுமே அண்ணனுக்கு வெற்றி நிச்சயம். மகளிர் சப்போர்ட்டு எல்லா பக்கம் 100% இருக்குது. அண்ணன் நாங்கள் நிற்கிறோம், ஜெயிக்கிறோம் எல்லோரும். 40 அதாவது 234 வேட்பாளருமே விஜய் அண்ணன் தான். ஆனால் மக்களோட ஆதரவு எங்களுக்கு நிறையா இருக்குண்ணே. நாங்கள் போய் ஃபீல்டு ஒர்க் பார்க்குறத வச்சு நாங்கள் சொல்கிறோம். ஃபீல்டு ஒர்க்கில் வந்து மக்களோட ஆதரவு அண்ணனுக்கு நிறையா இருக்குது. வெற்றி நிச்சயம், கண்டிப்பாக ஜெயிப்போம். தலைவர் நின்றாலே அவருக்கு வெற்றி தான். 234 எங்கள் தலைவர் பிராண்டு முகம்தான் நிற்குது. அவரை நினச்சி தான் நாங்கள் எல்லாமே தொண்டர்கள் எல்லாமே வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம். கண்டிப்பாக தமிழ்நாட்டில் வரலாறு திரும்புதுன்னு சொல்லி ஜெயிச்சு சிஎம்மாக சீட்டில் உட்காருவார் 2026. அதுக்கு நாங்கள் தமிழ்நாட்டு மக்கள் எல்லாருமே ஒன்று சேர்ந்து அவரை வெற்றி நிச்சயம் வெற்றிக்கனியை பறிக்க வைப்போம் அப்படின்னு இந்த இடத்துல சூளுரை எடுத்துக்கிறோம். முக்கியமாக சொல்ல போகிறோம்னா இளைஞர்களும் பெண்களும் தலைவருக்கு மிக மிக ஆதரவாக நடந்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய ஆட்சியில் என்ன நடக்குதுன்னே தெரியல. இந்த நிமிஷம் இங்கே ஒரு பிரச்சனை நடக்குது, அடுத்த நிமிஷம் அங்கே ஒரு பிரச்சனை நடக்குது. ஆனால் அதெல்லாம் தட்டி கேட்க எங்கள் தளபதி தான் வந்திருக்காரு. கண்டிப்பாக தட்டி கேட்டு அடுத்த சிஎம் சீட்டில் உட்காரும் போது தமிழ்நாட்டை ஒரு முன்னுரிமை மாநிலமாக கொண்டு வந்து கொடுப்பாரு அப்படின்னு சொல்லி எங்கள் திருமாவளவன் சட்டமன்ற தொகுதி சார்பாக கேட்டுக்கிறோம். இந்த 27 பார்த்தீங்களா, 234 தொகுதியிலையும் 234 விஜய் சோலா பெர்ஃபார்மன்ஸ் வெற்றி நம்மதே தமிழக வெற்றி கழகம். எங்க அண்ணன் எங்கள் மாவட்டத்துக்கு நாங்கள் எதிர்பார்த்தது வந்துடுச்சு. அடுத்த கட்சியை குறை பேசுறதுக்கு நாங்கள் வரல. அவங்க பண்ண தப்ப நாங்கள் பண்ண மாட்டோம். அதுக்கு நாங்கள் உறுதிமொழி கொடுக்குறோம். என்னங்க மிகப்பெரிய கட்சி? என்ன மிகப்பெரிய கட்சி? கையில் 1 கோடி, கையில் 100 கோடி இருந்தால் மிகப்பெரிய கட்சியா? மக்கள் சக்தி வேணாமா? மக்கள் சக்தி இந்த மாதிரி ஸ்டாலினை வர சொல்லுங்க. நீங்கள் ஒரு ஆள் இப்படி வருவீங்களா? இத்தனை மீடியா வந்திருக்கீங்களா? நீங்கள் ஒன்றுமே வேணாம். அன்னை வீட்டிலேருந்து வெளியே வரப்போ எடுக்கிறீங்க, அன்னை போகிறப்ப எடுக்கிறீங்க, அந்த ஏர்போர்ட்டுக்குள்ளே போனால் அந்த 1 செகண்ட் வீடியோவை கூட நீங்கள் எடுக்கிறீங்க. கைக்கு அமிக்காமல் கூட போயிடார். அந்த 1 செகண்ட் வீடியோ கூட நீங்கள் எடுக்கிறீங்க. எதுக்காண்டி ப்ரெஸ் வரீங்க? ப்ரெஸ் நீங்கள் படிக்காமையாக இருந்திருப்பீங்க. உங்களுக்கே தெரியுது 2026 வெற்றி முதல்வர் எங்கள் அண்ணன் விஜய் என்பது அனைத்து ஊடகங்களுக்குமே தெரிகிறது. நீங்கள் தான் சுற்றி வரீங்க. அவரோட வெற்றி வாய்ப்பு 234 தொகுதியும் அழகாக ஜெயிப்பார், சூப்பராக ஜெயிப்பார். இளைஞிகள் அனைவரும் வாக்களிப்பாங்க. எவ்வளோ பெரிய கட்சி வந்தாலும் பார்ப்போம். அவங்களும் இதே மாதிரி கீழே இருந்தாலும் மேலே வந்திருக்காங்க. அவங்களும் இப்படி தானே வந்தாங்க. அனுபவம் அதுக்கு முன்னாடி எப்படி வந்தாங்க? நீங்க எல்லாம் சொன்னீங்க சின்ன சிறுசுக எதுக்கு வந்து நிற்கிறாங்க? வீட்டில இருந்து எங்க அப்பா எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி எங்க தலைவர் நல்லா இருக்குன்னு எங்க அப்பா எங்க கூட வந்து நிற்கிறாரு. இது மாதிரி ஒரு 60 வருஷமா அவங்களுக்கு ஓட்டு போட்டுக்கோம்ல. அப்ப நீங்க தற்கொலையா தெரியலையா? இப்போ இந்த 2 வருஷமா எங்க தளபதி வந்தோடனே இப்போ தற்கொலை எங்களுக்கு தெரியுமா? ஆனால் அண்ணா எங்கே நின்றாலுமே ஜெயிப்பார். எங்கன்னு இல்லை, அவர் தமிழ்நாட்டில் எந்த மூலையில் நின்றாலும் அவர் ஜெயிப்பார். அவர் வெற்றி யாராலுமே தடுக்க முடியாது. 2026 அவர் தான் சிஎம் வருவார். நாங்களுமே ஆக்சுவலி என் பேர் வந்து ஆசிஃபு. நான் வந்து நகர இளைஞரணி அமைப்பாளர் வரேன், தேனி மாவட்டம் பெரியவளம். என்னோடய ஃப்ரெண்டுமே இங்கே வேட்பாளர் தான், சபரின்னு சொல்லிட்டு. அவர் வராரு. 2 பேருமே ஜெயிப்பாங்கன்னா எல்லாருமே ஜெயிப்பாங்க. 214 தொகுதியுமே டிவிக்கே தான் ஜெயிக்கும். நாங்கள் வந்து தனித்துலாம் நாங்கள் நிற்கலையா, மக்களோட கூட்டணி பண்ணுறோமே. நாங்கள் மக்கள் தான் எங்களுக்கு கூட்டணி. இங்கே இருக்க எல்லாத்தையும் கேளுங்க, 230 நாங்கள் தான் ஜெயிப்போம். கண்டிப்பாக அபார வெற்றியாக இருக்கும். நாங்கள் அதுதான் எதிர்பார்க்குறோம். இத்தனை பெரிய கட்சி இத்தனை வருஷமாக இருந்தாலும் இளைஞர்கள் மத்தியில் கொண்டு சேர்த்துருக்கிறது விஜய் மட்டும்தான். அதனால் கண்டிப்பாக வெற்றி பெறுவார். நாங்கள் எல்லாமே எதிர்பார்ப்பில் தான் இருக்கோம். அவர் வந்து நல்ல விஷயம் பண்ணுவார் அப்படிங்கிறது. இதுக்கு முன்னாடி அம்மா இருக்கும் போதும் சரி, எடப்பாடி ஐயா இருக்கும் போதும் சரி, இப்போ டிஎம்கே ஆட்சியில் இருக்கும் போதும் சரி, பண்ணாத சில விஷயங்களை நாங்கள் எதிர்பார்க்குறோம். சில விஷயங்கள் நாங்கள் பண்ணுவோம், நீட் தேர்வெல்லாம் ஒழிப்போம் அப்படின்னு சொன்ன விஷயங்கள்லாம் இன்னுமே பண்ணாமல் இருக்காங்க. நிறைய மாணவர்கள் உயிரிழப்பு நடந்துட்டு தான் இருக்குது. அதெல்லாம் தட்டி கேட்குற மாதிரி, அதெல்லாம் மாற்றுற மாதிரி இப்போ விஜய் வந்து கண்டிப்பாக பண்ணுவார் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு, நம்பிக்கை இருக்குது. வெற்றி வாய்ப்புன்னு பார்த்தீங்கன்னா பெரம்பூரில் ஆல்ரெடி எல்லாருக்குமே தெரியும். பெரம்பூரை பொறுத்த வரைக்கும் தளபதி தான் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. அதனால தான் பிரச்சாரத்துக்கு போயிட்டோம், அதை பண்ண விடாமல் நேற்று வந்து அவ்வளோ பண்ணாங்க. ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு நாள் வந்தால் போதும், பெரம்பூரில் ஒரு நாள் வந்து அவரை முகத்தை காட்டி நான் வெற்றி வேட்பாளர், என்னோடய திட்டம் இது எல்லாமே அவர் சொன்னாலே வெற்றி வாய்ப்பு முடிஞ்சு போச்சு. பெரம்பூர் மட்டும் இல்லை, 234 தொகுதியிலையும் தளபதி தான் ஜெயிக்க போகிறாரு. நீங்கள் சொல்கிறீங்க எதிர்க்க வந்து ஸ்டாலின் நிற்கிறாரு, எடப்பாடி நிற்கிறாரு, எல்லாருமே நிற்கட்டும். இத்தனை அது 50 வருஷமாக 2 கட்சியாக இருந்தது, யாரும் எதுவும் பண்ணலை. இப்போ தளபதி வந்திருக்காரு. அதே ஸ்டாலின் எடப்பாடி எல்லாரையும் வீட்டுக்கு அனுப்பி வீட்டில் ரெஸ்ட் எடுக்க வச்சுட்டு நெக்ஸ்ட்டு தளபதியோட ஆட்சி மலரும். கண்டிப்பாக
நீங்கள் ஏன் சார் இவ்வளோ டவுட்டாக கேட்குறீங்க? பெறுவார். மாசாக இருக்குங்க. மாஸ் கட்டுறதுக்கு தாங்க 2 தொகுதியிலையும் நிற்கிறாரு. புரியுதுங்களா? ஒரு தொகுதியில் மட்டும் நின்றுட்டு இது பண்ணாமல் 2 தொகுதியை எதுக்கு எடுக்கிறேன்னா என்னால் முடியும், மக்களை நம்பி வந்திருக்காரு. கண்டிப்பாக அது முடியும் அவரால். எம்ஜிஆருக்கு இருந்த கூட்டம் தாங்க இது. சரிங்களா? இந்த கூட்டம் வந்து எங்கள் அப்பா எங்கள் தாத்தா காலத்தில் சொல்லியிருக்காங்க. அப்பா எங்கள் எம்ஜிஆர் டைமில் இவ்வளோ கூட்டம் நாங்கள் பார்த்துருக்கோம். அதுக்கப்புறம் ஒரு கூட்டம் பார்க்குறோன்னா தளபதிக்கு மட்டும்தான் வந்திருக்கு. அவர் எங்கன்னாலும் அவருக்கு வெற்றி உறுதி தானே. ஆமாம், புதிய கட்சி தான். மக்கள் வந்து மாற்றத்தை விரும்புகிறாங்க. அவங்க மாறி மாறி போட்டு ஒருத்தர் குறை செஞ்சுக்கிட்டு செஞ்சுக்கிட்டு ஒன்றும் மக்களுக்கு போய் நல்லது சேரலை. அதனால் மாற்றத்தை விரும்புகிறாங்க. தளபதியை அதிகமாக விரும்புகிறாங்க. 2 தொகுதியில் நின்று வெற்றி பெற்று மக்கள் மனசில் மிகப்பெரிய ஒரு இடம் பிடிப்பார். 75% நமக்கு சாதகமாக இருக்குது. 25% வந்து தேர்தல் ஆணையம் நேர்மையாக நடந்துக்கிட்டால் அதுவும் நமக்கு சாதகமாக மாறும். அவங்களுக்கு என்ன அனுபவம் இருக்குன்னா 50 வருஷமாக எப்படி வந்து பட்டுவாடா பண்ணலாம், எப்படி லைட் ஆஃப் பண்ணிட்டு பணம் கொடுக்கலாங்கிற அந்த அனுபவம் தான் இருக்குது. அதுக்கான வாய்ப்பு இனிமேல் அவங்க எவ்வளோ பணம் கொடுத்தாலும் வெற்றி வாய்ப்புங்கிறது அவங்களுக்கு கிடையவே கிடையாது. பிரபல வேட்பாளர்கள் எல்லாருமே எல்லாம் குற்றவாளி வேட்பாளர்கள் தான் எல்லாருமே. அவங்களோட குற்ற பின்னணி வந்து நீங்களே பார்ப்பீங்க. முந்தானத்து ஆக்சுவலாக எங்கள் காரைக்காலில் முந்தானத்து வந்து ப்ரெஸ்ஸில் கொடுத்துருக்குறாங்க. ஒவ்வொரு கேண்டிடேட்டும் வந்து குற்ற வழக்குகளை வந்து காமிச்சாகணும் ப்ரெஸ்ஸில், அதாவது நியூஸ் பேப்பரில் காமிச்சாகணும். பார்க்குறேன் மேக்ஸிமம் கேண்டிடேட்ஸ் வந்து பிரதான கட்சியில் உள்ளவங்க அவ்வளோ குற்ற வழக்கில் இருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கான வாய்ப்பை இனிமேல் மக்கள் கொடுக்க மாட்டாங்க. இல்லை, அதாவது தேர்தல் அறிக்கைங்கிறது நீங்கள் சொல்கிறது மாதிரியே வச்சுப்போம். தேர்தல் அறிக்கை ஒரே மாதிரி இருக்குன்னு நீங்கள் சொல்கிறதே நான் கான்செப்ட் ஓகேன்னு சொல்கிறேன். ஆனால் இது வரைக்கும் உள்ள தேர்தல் அறிக்கை அப்படி நிறைவேற்றினாங்களா? இல்லை, நிறைவேற்ற போகிற தேர்தல் அறிக்கை இது. Sarvana Elite Gold and Diamonds, the ultimate destination for exclusive designs.